இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வெண்ணிலா, வருண் ரொம்ப மாறிட்டான் போல. இப்பெல்லாம் உன்கிட்ட கோவப்படுறது இல்லையே? இல்லத்த, இப்போலாம் சந்தோஷமா தான் இருக்காரு. இப்பதான் நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். சீக்கிரமே அவன் வாயால நீதான் என் மனைவின்னு உன்னை பார்த்து சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னத்த கவலை? நான் அவருக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன். அம்மா, சாப்பிட ஸ்வீட் ஏதாவது இருக்காமா? சொல்லுங்கம்மா. என்னப்பா திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கேக்குற? ஆளு ரொம்ப ஹாப்பியா வேற இருக்க. ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஆமாமா, நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம்? என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சொல்றேம்மா, கண்டிப்பா நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு ஹாப்பி நியூஸ் டா. நான் டிசைனர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன்ல, ஒரு சூப்பர் பொண்ணு கிடைச்சிருக்காடா. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். டிசைன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா பதில் சொல்றா தெரியுமா? எங்க ரெண்டு பேரோட கிரியேட்டிவ் ஐடியாவும் அப்படியே சிங்க் ஆகுதுடா. இப்பதான்டா எனக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நான் சக்சஸ் பண்ணிடுவேன். அவள மாதிரி ஒரு 2 பேர் கிடைச்சா போதும். 1 இயர்ல என் growth எங்கேயோ போயிடும். அப்படி ஒரு டேலண்ட்ரா, சான்ஸே இல்ல தெரியுமா? வெண்ணிலா, நான் சொன்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்த. ஆனா இதெல்லாம் சரியா வருமானு தெரியல. அதெல்லாம் சரியா வரும். எங்க நீ பண்ண டிசைனை காட்டு. சூப்பர் வெண்ணிலா, நான் சொன்ன மாதிரியே அருமையா பண்ணிட்ட. இது போதும், வருணை இம்ப்ரெஸ் பண்ண. இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு. ரியாங்கிற பேர்ல ஒரு ஃபேக் ப்ரொஃபைல ரெடி பண்ணல, அதுல இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல வருணுக்கு சென்ட் பண்ணு. அத்த, இதெல்லாம் வேணுமா? அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரே. அதெல்லாம் ஒன்னும் கோவப்பட மாட்டான். உன் கூட நான் இருக்கேன். தைரியமா சென்ட் பண்ணு. எனக்கு என்னமோ தப்பு பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க பாரு வெண்ணிலா, ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தப்பு பண்ணா அது தப்பே இல்ல. நாம வருணை ஏமாத்தல, அவனுக்கு உண்மைய புரிய வைக்க முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். நீ நம்பிக்கையோட பண்ணு. அதுக்காக இல்ல அத்த, அவரு பல ஆசையோட இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல நாம ஒரு ஃபேக்கா உள்ள போகணுமானுதான். வெண்ணிலா, நீ வருணோட லைஃபுக்கு மட்டும் இல்ல, அவனோட பிசினஸுக்கும் நீதான் பெஸ்ட் பார்ட்னர். நீ அவன் கூட இருந்தா கண்டிப்பா வருண் சக்சஸ் ஆவான். அதுவும் இல்லாம அவன் எதிர்பார்க்கிற அத்தனை தகுதியும் உன்கிட்ட இருக்கு. அப்புறம் ஏன் நீ தயங்குற? தைரியமா சென்ட் பண்ணு, சரியா? சரிங்க.